கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைவேளை அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு பிரியமான பிள்ளைகளே, தேவன் பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்து இதுவரை அவர் நடத்தி இந்த 12வது நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்கள் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென். கவலைப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க. என்னிட கூட சங்கீதம் 77 முதல் வசனம் இவனமாக சொல்லுது: நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா கவனிங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நம்முடைய சத்தத்தை, அதாவது அவர் சொல்றாரு, என்னுடைய சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சினேன். நம்முடைய வாழ்க்கையில நாம கெஞ்சினா ஜனங்க மிஞ்சுவாங்க, மிஞ்சினா ஜனங்க கெஞ்சுவாங்க. ஆனா இங்க ஆசாபு என்கின்ற ஒரு ஆசாரியன் சொல்கிறான், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தையே தேவனிடத்தில் உயர்த்தினேன். எத்தனை பேருக்கு புரியுது? என்ன புரியுதுன்னா, என் வாழ்க்கையில வரக்கூடிய தொல்லைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் மத்தியில நான் மனிதரிடத்துல போய் என் சத்தத்தை உயர்த்தியோ இல்லை மனிதரிடத்துல போய் நான் கெஞ்சுறதோ அல்ல. நான் தேவனை நோக்கி கெஞ்சினேன், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தையே தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதாவது ஒரு தடவை கேட்டு தேவன் உங்களுக்கு கொடுக்காவிட்டாலும், நடக்காவிட்டாலும் 2 தரம், 2வது தரம் கூட நீங்க கேளுங்க. அப்படி 2 தரம் உங்களுக்கு கிடைக்கலாலும் நீங்கள் போராடி கொண்டே இருங்க என்று சொல்லி, யாக்கோபுன்ற தேவ மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு. தேவன் அவரை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் தேவனிடத்தில் அவர் போராடி கொண்டிருந்தார். தேவனுடைய ஏதோ ஒரு ஆசை உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இல்லைங்க, அவர் எப்பயுமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் இருந்து அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறபடினால உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ என்னைக்குமே உங்க சத்தத்தை நிச்சயமா தேவன் கேட்பார் என்பது இந்த வசனம் உறுதிப்படுத்துது. அப்ப இந்த நாள் வரைக்கும் உங்க சத்தத்தை, உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்காம இருக்கிறார் என்று நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த அருமையான வார்த்தை. இன்னைக்கு அவர் கேட்காம இருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா கேட்பாரு. என்னைக்கும் கேட்காம மாத்திரம் போக மாட்டார். ஆனா அவர் கேட்டாலும் கேட்கலனாலும் கேட்கிற வரைக்கும் உன் சத்தத்தை உயர்த்தி உன் முழங்கால் படியிட்டு உன் கண்ணீரோட தேவனை நோக்கி நீ கேட்டுக்கிட்டே இரு. ஒரு நாள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயத்தை விட மிகப்பெரிய ஒரு பெரிய 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 காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆமென். நீங்க யாருக்கிட்டையும் போய் மனுஷன்ட்ட நோக்கி கெஞ்சாதீங்க, மனுஷன்ட்ட போய் உங்க சத்தத்தை உயர்த்தாதீங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, உங்களை சாகடிச்சிடுவாங்க. நீங்க தேவனிடத்துல கெஞ்சுங்க, தேவனிடத்துல நீங்க சத்தமா கேளுங்க. உங்களை ஒரு நாளும் நீங்க கெஞ்சுறீங்கன்னு உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நீங்கள் கெஞ்சும் பொழுது அவர் மனமுருகி உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். மனிதரிடத்துல நம்ம கெஞ்சும் பொழுது நம்ம நிலைமையை மோசமாக அவங்க ஆக்கிடுவாங்க. ஆனால் தேவனிடத்தில் நம்ம கெஞ்சும் பொழுது மோசமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் சரி செய்து நம்மளோடு கூட இருந்து நம்ம பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். அன்பு பிள்ளைகளே, உங்கள் கெஞ்சுதலும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்க எல்லா நேரங்களிலும் எல்லா வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சூழல்கள் மத்தியிலும் நீங்கள் எங்கேயும் போவாதீங்க. ஆண்டோட்டே உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் தேவனாகிய கர்த்தரை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், நாங்கள் இதுவரை மனிதத்தில் கெஞ்சிட்டு இருந்தோம், மனிதரையே நோக்கி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதனால எங்கள் நிலைமைகள் மோசமாகி போயிருக்கு. எங்கள் அருமையான இந்த தேவ வார்த்தை நாங்கள் பார்த்தோம். அப்பா, நீங்கள் இறங்குற வரைக்கும் நாங்கள் கெஞ்சுவோம், நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் எங்கள் சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு இருப்போம்ப்பா. நீங்கள் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியே சரி, நாங்கள் உங்களோடு கூட இருப்போம் சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். ஆமென். அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வாராக. நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவன் உங்களோட கூட இருப்பாராக.